அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி. மனிதம் கப்போம் முதியோரின் தேடல். இந்த 30 வருஷமாக முதியோரை தேடி உதவி பண்ணிகிட்ருக்கோம். சமூக சேவகர். நம்ம இந்த பதிவு எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் நம்ம அந்த காடுகளை அழிக்கிற ஒரு சம்பவம் வந்து பார்த்தோம். நம்ம தினந்தோறுமே நிறைய சமூக ஆர்வலர் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் இறங்கி ஃபைட் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்மளோட முயற்சி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா என்ன பண்ண முடியும், இருக்கிற இடத்துலேருந்து உங்களால் எந்த அளவுக்கு அந்த காட்டை அழிக்காமல் நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தை தடுக்க முடியும். எல்லாரும் மீடியா வச்சுருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கான ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுலையும் ஒரு பதிவு போடுறதுலையும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். இந்த ஒரு பதிவை வந்து நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நீங்களும் வந்து பேசி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் மனசார கேட்டுக்கிறேன். ஏன்னா கொரோனா பீரியடில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டு ஒரு ஆக்சிஜன் கிடைக்காம செயற்கை ஆக்சிஜனை வச்சு நம்ம எவ்வளோலாம் போராடி மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றத இப்போ வரைக்கும் நினச்சாலே நம்மளால வந்து தாங்க முடியாது. ஒரு இயற்கையை அழித்து தான் நம்ம வாழணும் அப்படின்னா அந்த இயற்கையை அழிக்கும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். மனித சக்தியும் மனிதோட வாழ்வாதாரத்துலேருந்து எல்லாத்தையும் அழிக்கப்படும். அது வந்து நடக்க தான் போகுது. அதை தடுக்கணும்னா நம்ம வந்து இயற்கை சார்ந்து வாழ்கிற ஜீவராசிகளான வந்து நம்ம வந்து காட்டை அழிக்கிற அந்த ஒரு எதிரிகளை வந்து நம்மளால் உயர்ந்த இடத்துலேருந்தே வந்து தடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து பதிவுகளை போடுங்க. நான் எப்படி அந்த மயில்கள்லாம் கதறல் வந்து கேட்க முடியலங்க. மான்கள் வந்து நிறைய இறந்துருக்கு. இன்னும் நிறைய காட்டு வந்து அழிக்கிற ஒரு சம்பவம் வந்து இனி இந்த சமுதாயத்தில் நடக்குது அப்படின்றத பொறுக்கவே முடியாமல் ஒரு சமூக ஆர்வலராக சமூக சேவகராக நான் கண்டிக்கிறேன். நீங்களும் கண்டிக்கிற ஆளாக இருந்தால் என் கூட சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீடியோ வந்து போடுங்க. நம்ம எல்லாரும் எதிர்க்கிறோம், அது மாற்றங்கள் உருவாகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.